ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம ஊத்தாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பாருங்கள். பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, பூண்டு ஒரு 4 பல் தட்டி வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக இருக்கும் பூண்டு போட்டோம்னா வாசனையாக. வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க. சால்ட்டு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 2 கரண்டி மாவு ஊற்றி கனமாக ஊற்றிக்குங்க தோசை. அது மேலே இது தூவிட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம்னா கலர்ஃபுல்லான ஊத்தாப்பம் ரெடி. சும்மா தினம் வெறுமனே ஒரு தோசை போடுறதுக்கு பதில் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க கூட தேவையில்லை. ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகா எல்லாம் போடுறோம். அதனால் காரமாக தான் இருக்கும் கொஞ்சம். அப்படி வேணும் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி, ஒயிட் சட்னி, கார சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் எதுவுமே செய்யலை, எங்களுக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக. வேணும்னா இதில் நம்ம கேரட் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட கேரட் இல்லை, அதனால் நான் போடலை. கேரட் போட்டிங்கன்னா இன்னும் கலர்ஃபுல்லாக ஆரஞ்சாக சூப்பராக இருக்கும். வேணான்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கேரட் போட்டு நம்ம கொடுத்தோம்னா அவங்க தூக்கி போடாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சூப்பராக இருந்தது.